ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். லோகத்துக்கு க்ஷேமம் பண்ணணும்னு அவதரிச்சிருக்கா நம்ம ஆண்டாள். அதனால் சொல்கிறா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோங்கிறா. கோவிந்தா, உன்னோடு ஏற்பட்ட அந்த ரசானுபவம் இந்த பிறவியிலேயே முடிச்சிடக்கூடாது, இது ஏழேழு பிறவிக்கும் தொடரணும் அப்படிங்கிறா. ஏழேழு பிறவின்னா 7x7 அல்லது 7+7 அப்படின்னு அர்த்தம் இல்லை. மென்மேலும் எழுகின்ற பிறவிகள் அப்படின்னு அர்த்தம். அதன்படி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னுடைய சொரூப ரூப குண விபவ லீலாதிகளை தெரிஞ்சுண்டு உன்னை விட்டு துளியும் பிரியாமல் உன்னையே அனுபவிச்சுண்டு இருக்கும்படி நீ பண்ணணும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாதுன்னு நப்பிண்ணை பிராட்டி சொன்ன மாதிரி ஆண்டாளும் சொல்கிறான். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சொபதச்சதேன்னு எல்லா கைங்கரியங்களையும் லக்ஷ்மணர் ஒருவரே பண்ண மாதிரி நாங்களும் பண்ணணும். நீ ராமனா வந்தால் அவர் லக்ஷ்மணராக வரார், நீ கண்ணனா வந்தால் அவர் பலராமனாக வரார். அதே மாதிரி நாங்களும் உன்னோடையே 7 பிறவி எடுத்து உனக்கே ஆட்செய்யணும் அப்படிங்கிறார். 7 பிறவிங்கிறத ருக்மிணி பிராட்டியும் சொல்கிறார். கண்ணா, நீ என்னை தூக்கிண்டு போய் ராட்சச விவாகம் பண்ணிக்கலைன்னா நான் நோன்பு நோற்று உயிரை விட்டுடுவேன். இப்படியே ஜன்மபி 100 பிறவி எடுத்து ஒன்றை அடைவேன் அப்படிங்கிறார். ஹரிச்சந்திரன் மனைவியும் சொல்கிறா, எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் நீர்தான் எனக்கு கணவன், லோகிதாசன் தான் எனக்கு மகன் அப்படின்னு ஹரிச்சந்திரன் மனைவியும் சொல்கிறார். நின்னையே மகனாக பெறுவேன், 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே அப்படிங்கிறார் தசரத சக்கரவர்த்தி. எத்தனை பிறவி எடுத்தாலும் நீதாண்டா ராமா என்னுடைய மகன் அப்படிங்கிறார். அசோக வனத்தில் சீதா பிராட்டி ஹனுமன் கிட்ட சொல்கிறார், மீண்டு வந்து பிறந்து தன் மேனியை தீண்டவாவது ஓர் தீவினை தீர்வரம் வேண்டினாள் தொழுது என்று விளம்புவாய். என் பிரபு வரலை அப்படின்னா நான் இறப்பேன், மறுபடியும் பிறந்து அவரை அடையணுங்கிற வரத்தை சீதை கேட்டாள் அப்படின்னு ராமர்கிட்ட போய் சொல் ஹனுமன் அப்படிங்கிறார். இப்படி 7 பிறவியை எல்லாரும் சொல்கிறா. அடுத்த பதம் உற்றோமே ஆவோம் அப்படின்னா உன்னுடைய உறவு எப்பவும் வேணும் அப்படின்னு அர்த்தம். அயோத்தி ஜனங்கள்லாம் ராமர் தான் எங்களுக்கு சர்வவித பந்துன்னு சொல்லிட்டு அவரை பின் தொடர்ந்தார்கள் அவர் காட்டுக்கு போகிற போது. கம்பன் சொல்கிற, அரண்மனையில் வரையப்பட்டிருக்கும் ஓவியங்கள்லாம் அவரை பின் தொடரலையாம், உயிர் இருந்திருந்தால் அவைகளும் பின் தொடர்ந்திருக்கும் அப்படிங்கிறார். உற்றோமே ஆவோம் அப்படிங்கிற உறவுக்கு எங்கள் வீட்டிலே இட்ட ஆசனத்தை ஊன்றி பார்க்கும் உறவு வேணும் அப்படின்னு ஈடு வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கா. என்ன அர்த்தம் இதுக்கு உதாரணம் விதுரர். கிருஷ்ணர் தூது போன போது இது யாரோட இல்லம்னு கேட்டார். துரோணரும் பீஷ்மரும் எங்களுடைய இல்லம் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் விதுரர் தேவரீரின் திருமாளிகை அப்படின்னார். அஸ்தினாபுரத்தில் எனக்கு இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் விதுரர் வீட்டுக்கு வந்துட்டார். விதுரர் என்ன பண்ணார் தெரியுமா? கண்ணன் உட்கார போகும் ஆசனத்தை திருப்பி திருப்பி தடவி பார்த்தார். ஏன்னா அசுரர்கள் யாராவது இருந்து கண்ணனுக்கு தீமை செய்வார்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் தடவி பார்த்தார். கேழ்வரகு கூழ வாழை இலையில் பரிமாறினர். அது 4 பக்கமும் பெருகி ஓடுறது. சதுர்புஜங்களால் பிடிச்சுண்டு கண்ணன் சாப்பிட்டு அழகாக பார்த்து பூரிச்சு போகிறார் விதுரர். பகவான் ராமன் தான் சர்வவித பந்துன்னு இருந்தார்கள் விபீஷணனும் சுக்ரீவனும். இப்படி 7 பிறவிக்கும் உன்னோட உறவு வேணும்னு ஆண்டாள் ஆசைப்படுறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.